மக்கள்கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்படி பேசுனதுனால தான் மக்கள் அன்பால எங்க எல்லாரையும் இங்க உட்கார வச்சிருக்காங்க. ஸோ, அதனால கொஞ்சம் இந்த பேசக்கூடாதுலாம் கிடையாது. இந்த இடைத்தேர்தலாவது சில பேருக்கு நன்மை நடக்கணும்ல, அதனால தான். வேற மாரி என்ன அடி, என்ன அடி. இனிமேல் யாராவது கேட்பாய்ங்க, சிஎம் ஏன் வாய் தொறக்க மாட்டாருன்னு. பிச்சு உதைட்டாருப்பா. என்ன கோவத்துல இருந்தாலும் தெரியல, மனுஷன் பச்சைக்கு பச்சைக்குன்னு இருந்துச்சு. நம்ம முதல்வர் இன்னைக்கு வச்சு செஞ்சு விட்டாரு. எதிர்க்கட்சி மூஞ்சிக்கெல்லாம் செத்து போச்சு. இனிமேல் ஏன் பேச மாட்டேங்காரு உங்க முதல்வர்னு ₹1 கேட்க முடியாது. அந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு குடுப்பு. ஸோ, இன்னைக்கு யாருமே காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதிலே எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிட்டேன் கமெண்ட்ல. என்னன்னா முக்கியமான விஷயத்தை பேசாம விட்டீங்களே அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து காலையிலேயே முதலமைச்சர் விஜயவல் அறிவித்த அந்த அறிவிப்புகள் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்த உடனே ஒரு கூஸ் பம்பில் பேசணும்னு அதை நான் பேசினேன். செகண்ட் ஹாஃபில் நம்ம மற்றெல்லாம் பேசலாம்னு நிறைய சொல்லியிருந்தேன். ஸோ, அதுக்கப்புறம் தான் நம்முடைய முதல்வர் அடித்த இந்த அடியெல்லாம் பார்த்தேன். ஸோ, பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ, அதை தொடர்ந்து இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். இதில் நான் செகண்ட் பார்ட் இருக்குல்ல, என்னென்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ, ஒட்டுமொத்தமாக பார்த்துடலாம். அதாவது இந்த திமுக இருக்காங்கல்ல, எதிர்க்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு, அதாவது காலையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த முன்னாள் மூத்த அமைச்சர் பெரியசாமிக்கும் நம்முடைய புசியந்தவர்களுக்கும் வாக்குவாதம் வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது நார்மல் வாராக தான் போயிட்டு இருந்துச்சு. அது போக போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பத்தி எரிய ஆரம்பிச்சிட்டு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து இவர் நேரு வேற உள்ளே எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு வாக்குவாதம் போயிட்டு இருக்கும்போது எதுக்கு எடுத்தாலும் உடனே அவங்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆதாரத்தை காட்டுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ, அந்த டைமில் நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் எந்திரிச்சு, அதாவது எல்லாரும் ஆதாரத்தை காட்டுங்கன்னு சொல்கிறீங்க, எங்கள் முதலமைச்சர்கிட்ட வேறு ஆதாரம் இருக்குது, எப்போ காட்ட போகிறாரு, காட்டினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டு உட்காந்தாரா. அவன் உடனே எதிர்க்கட்சிகள் ஃபுல்லாக கதற ஆரம்பிக்கணுன்னா யாரும் எதிர்பார்க்குற நேரத்தில் சட்டுன்னு நம்முடைய முதலமைச்சர்கள் எந்திரிச்சு, இதை நான் பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன். அதாவது ஆதாரத்தை காட்டுங்கன்னு கேட்குறீங்க. ஒரு 1 வீக் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா நிதியமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்டை ரிவ்யூ பண்ணி என்னுடைய டேபிளில் ஃபைல் வச்சுருக்கேன்னு சொன்னாங்கல்ல, அது ஏதோ சும்மா போகிற போக்கில் அவர் சொல்லிட்டு போல, உண்மையிலுமே என்கிட்ட என் டேபிளில் ஃபைலை வச்சுருக்காரு, ஆதாரத்துடன் இருக்குது. அந்த ஃபைலெல்லாம் நான் வெளியிட்டேன்னா வேறு மாதிரி ஆயிரும். அதை எப்போ வெளியிடணும்னு எனக்கு தெரியும், அப்போ அதை நான் வெளியிடுவேன். ஓப்பன் பண்ணாமல் வச்சுட்ருக்கேன், ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க இப்போவே அப்படின்னு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. யாருமே எதிர்பார்க்கல. சட்டுன்னு ஆடி போயிட்டாங்க. என்னடா இது, அப்போ உண்மையிலேயே ஆதாரத்தெல்லாம் திரட்டிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் மூஞ்சிலையும் ஆடலை. அப்படி ஒரு போட்டு உட்காந்துட்டு மனுஷன் அதோட நிப்பாட்டல, திரும்பவும் எந்திரிச்சு ஒரு கதறலுக்கு பதிலடி கொடுத்தாரு. அதாவது மக்கள்கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் பேசினால்தான் மக்கள் எங்களை இந்த இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. அது மட்டும் கிடையாது. ஏன் இப்போ பேசலன்னு கேட்டிங்கன்னா, இடைத்தேர்தலில் சில பேருக்கு நன்மை நடக்கணும்ல, அதனால தான். மற்றபடி பேசக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஒரு பதிலடி தாக்கத்தில் போட்டார். ஸோ, ஒட்டு மொத்தம் இன்னைக்கு சபையை சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. முதலமைச்சரோடு பேசுனதுக்கப்புறம் இதைத்தான் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ, அதுக்கப்புறம் காரசாரமாக பதிலடிகள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை இன்னொரு பதிலடி பயங்கரமாக யார் கொடுத்தாங்க கேட்டிங்கன்னா, நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் தான். ஏன்னா இன்றைக்கி நீர்வளத்துறை சம்மந்தமான அந்த மானிய கோரிக்கை தானே, அதனால் எதிர்த்தரப்பு எல்லாத்துக்கும் இவரே ஒத்தன்னுக்கிட்டு எல்லா பாலுக்கும் சும்மா 6 4 அடிக்கார் மனுஷன். அதில் ஒரு ஹை லெவலில் பிச்சு கொடுத்தாரு பாருங்க. எந்த காலத்திலும் இனிமேல் திமுக ஆட்சிக்கு வர முடியாதுங்க, எதிர்க்கட்சி ஆட்சிக்கு வர முடியாதுங்க அப்படின்னு ஒரு போட்டார் மனுஷன். நானே ஷாக் ஆகிட்டேன். இங்கே சட்டமன்றத்திலே ஏத்தாப்புல இருந்து இனிமேல் நீங்கள் ஆட்சிக்கே வர முடியாதுங்க அப்படின்னு ஒரு போட்டார் பாருங்க. ஆனால் இதுக்கு இந்த வார்த்தைக்கு பயங்கரமான எதிர்க்கட்சிகள் பயங்கரமாக பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தேன். ஆனால் யாரும் அதுக்கு வந்து ஒரு கரெக்டாக ஒரு பயிர்த்தகல் கொடுக்கல. மற்றதுக்கெல்லாம் கொடுத்தாங்க, ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிர்த்தகல் கொடுக்கல. ஆனால் நம்மளும் உண்மையிலே நீர்வளத்துறை அமைச்சர் சும்மா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பூஸ்ட் தான் அடித்து விளையாடுறாரு. ராஜ்மோகன் ஆதர்சம் தேவையே இல்லை போல் அந்தளவுக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். கரெக்டாக பேசுகிறேன் இன்றைக்கி ஆதவர்ஜன். என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கும் இது பிடிக்கவே இல்லை. அதாவது நல்லா பார்க்கணும், நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைச்சர் கூட்டத்திலேயே அந்த அமைச்சர் சரத்குமாரா அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்முடைய முதலமைச்சருக்கு துதி போடுற மாதிரி, அதாவது படத்தினுடைய வரிகள்லாம் சொல்லிக்கிட்டு புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருந்தாப்புல. எனக்கே அது கிரிஞ்சு மாதிரி இருந்துச்சு. என்னடா இது, ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் இந்த திராவிட கட்சிகளில் திமுக ஒரே அந்த முதலமைச்சரே புகழ் பாடுற மாதிரி இருக்கும். அது நம்மளுக்கே ஒரு எரிச்சலாக இருக்கும். ஓகேவா, அது நம்மளுக்கு ஏன் இப்படி பண்ணுறாங்கன்ட்டு நேற்றே எனக்கு சத்தியமாக பிடிக்கல. ஆக்சுவலாக அதை இன்றைக்கி மனசில் வச்சுக்கிட்டு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு எம்எல்ஏ பார்த்திங்கன்னா நம்முடைய எம்எல்ஏ தான் நம்முடைய முதலமைச்சர் தூக்கி பிடிச்சி பேசுகிற மாதிரி துதி போட ஆரம்பித்தாங்க. ஆனால் அவர் எந்திரிச்சு உடனே சத்தம் போட்டார். பாராட்டுறேன் ஆதவர்ஜனாவை. உடனே திரும்பி நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த மாதிரி துதி போடுறதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது, புகழ்ச்சியே பிடிக்காது. அதனால் நீங்கள் மாறிய கோணிக்கு சம்பந்தமாக என்ன விவாதத்துக்கு பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. மற்ற முதலமைச்சர் மாதிரி நம்ம முதலமைச்சர் கிடையாது, இந்த புகழ்ச்சிலாம் அவருக்கு பிடிக்காது அப்படின்னு ஒரேடியாக சட்டன்னு சொல்லி முடிச்சிட்டார். உண்மையிலே அதை நான் ரொம்ப பாடுறேன். அதை நல்ல விஷயம். அது சும்மா பட்டுவிடுது. எவ்வளோ முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது, யார் எதிர்த்தாப்புல கேள்வி அதுக்கு பதிலடி கொடுங்க.
அதில் உங்களுடைய முதலமைச்சர் சார்பாக நின்று ஒரு பதிலடி கொடுங்க. அதுதான் தரமான சமூகம். அதை விட்டுட்டு அப்படியே நின்று அன்றைக்கெல்லாம் சரத்து பேசுனது பார்த்தோன்னா எனக்கு சரியான ஒரு பிடிக்கவே இல்லை. ஏங்க எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ அது சம்மந்தமாக தான் நம்ம பேசணும். எதிர்த்தால வைக்கிறதுக்கு பதிலடி கொடுக்கணும். அதை விட்டுட்டு மொக்கத்தனமாக கிடந்து கிரிஞ்சு சிலமாக கிடந்து புகழ் இதெல்லாம் ஏன் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, அப்படி புகழ் பாடினாலாவது முதலமைச்சருக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சிரும். நம்ம மேலே அப்பெல்லாம் எதுவும் தப்பு கணக்கு போடாதீங்க. அதனால் இன்றைக்கி ஆதரவு சொன்னது 100% கரெக்ட். நான் பாராட்டுறேன் வெகுவா. ஏன்னா இப்படி பாராட்டலை இவர் வந்து இப்போ சத்தம் பண்ண வச்சுக்கோங்களேன், இனிமேல் நாளைக்கு எல்லாரும் உட்காந்துக்கிட்டு அப்படியே அந்த அந்த படம் டைலாக்லாம் அடித்து அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் அது நல்ல விஷயம் பண்ணார். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் பேசும்போது அவர் ஒரு போடு போட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த காவிரி நீர் பிரச்சனையை வச்சுக்கிட்டு தான் இந்த எதிர்க்கட்சிகள்லாம் பயங்கரமாக கம்பு சுற்றுவாங்க. ஆனால் ஏன் ஒன்று தெரியணும், ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா காவிரி நீர் பிரச்சனை முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் தான் ஆரம்பித்த மதியம் 3 மாதத்துக்கு முன்னாடியே அந்த பிரச்சனை வந்த மாதிரியும் ஒரே எதிர்கேள்விகள். அதுக்கு தான் இன்றைக்கி ஒட்டுமொத்தம் செஞ்சு விட்டு போயிட்டார். அதை நல்லா பார்க்கணும். வந்து காவிரி நீர் பிரச்சனைங்கிறது காலங்காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை. நல்லா இதில் மிகப்பெரிய துரோகம் பண்ணது திமுக தான் அப்படின்னு ஒரு போடு போட்டார் மனுஷன். அவர் என்ன டென்ஷனில் இருந்தார், ஏன்னா ஏத்தாப்புல வந்து ஒரே கத்திக்கிட்டே இருந்தாங்களே, அது கோபத்தில் சொல்லிட்டார். உடனே நேர் இருந்துச்சு, அது எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக துரோகம் செஞ்சது காவிரி நீர் பிரச்சனை சொல்லலாம், நாங்கள் எவ்வளோ சட்டம் போட்டு பண்ணியிருக்கோம், அதை பண்ணியிருக்கோம், இதை பண்ணியிருக்கோம், அதனால அந்த திமுக துரோகம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் எடுக்கணும் அவை குறிப்பிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டார். உடனே நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் அவர் சும்மாவே இருக்க மாட்டார். அவர் வேறு எந்திரிச்சு, எங்க என்ன வந்து அதை அவை குறிப்பில் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் பண்ண எவ்வளோ பித்தலாட்டம் பண்ணீங்க எல்லாமே தெரியாமலே இருக்குது. ஸோ அப்படின்னு வரிசையாக ஒவ்வொன்றா சொல்லி அதெல்லாம் நீக்கணும் அவசியமே கிடையாது. அவை குறிப்பில் ஏற்றிக்கிடுங்க, நீக்கலாம் வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு இந்த அவையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத 2 பக்கமும் காட்டணும். ஏன்னா மக்கள் எல்லாரும் யார்ட்ட சொல்கிறாங்க, இப்போ எங்களை மட்டும் தான் காட்டுறீங்க, அங்கே எவ்வளோ அநாகரியமாக நடந்துட்டு இருக்காங்க, எப்படி கத்துறாங்க, கோஷம் போகிறாங்க, இதையும் காட்டுங்க அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே அதுவும் கரெக்டான விஷயம். நாம் நிறைய தடவை பார்க்குறோம், இந்த எதிர்க்கட்சியில் கத்தும் போது கோஷம் போடுறது அடிக்க ஓடு இதெல்லாம் நமக்கு தெரியவே மாட்டேங்குது. யார் இப்படி பண்ணுறா அப்படின்னு நம்ம நோட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்ல. ஸோ அதை வந்து காமிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை நாம் நினச்சது, ஆனால் பொதுமக்கள் சொல்கிறாங்கன்னு நம்ம சட்டத்துறை அமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கு. உண்மையிலே அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா 2 பக்கம் காட்டணும்ல லைவ்னா, அப்போ தானே யார் கத்துறது யார் ஓடி வருது. இன்னைக்கு கூட அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆனாலும் திமுகங்க ஒத்துக்க மாட்டேங்காங்க. KNR இதுக்கும் எந்திரிச்சு அது வந்து அநாகரியமாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது, அதை நீங்கள் அவை குறிப்பில் நீக்கணும் அப்படின்ட்டு. அநாகரியமாக நடந்துக்கிட்டால் அநாகரியமாக நடந்துக்கன்னு சொல்லுவாங்க, அப்போ யோக்கியமாக நடந்துக்கணும்ல. இப்போ இன்னைக்கு கூட அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. அதுக்கு அடுத்தாப்புல கல்வித்துறை அமைச்சர் இருந்து சொல்கிறாரு, அங்கே பாருங்கள் எப்படி எதிர்த்தாப்புல இருந்து பேசுகிறாங்க பாருங்கள், பைத்தியம் மாதிரி பேச சொல்கிறாங்க, கையை முடிக்கிட்டு ஒருத்தர் ஓடி வராரு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அநாகரிகமானது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வன்மை நீங்கள் கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே சபையினரை பார்த்து சொல்கிறாரு. ஸோ அப்போ ரொம்ப அநாகரிகத்தின் உச்சமாக அந்த திமுக காரங்க நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது இதில் நல்லா தெரியுது. ஏன்னா அவங்க சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலிடாக எந்த ஒரு பாயிண்ட்டும் வைக்க முடியல. ஸோ இப்போ உங்கள்கிட்ட வந்து சைடு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பதில் இருந்தால் தானே நீங்கள் வந்து ஆப்போசிட் கேள்விக்கெல்லாம் பதில் கொடுக்க முடியும். உங்கள் சைடே எல்லா தப்பு இருக்கும்போது. ஸோ இப்படி நம்ம ஆட்களை அடிக்கிற அடியை தாங்க முடியாமல் எதிர்க்கட்சிகள்லாம் கதறுது. அதாவது நல்லா நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் எதிர்க்கட்சிகள் கேள்வியாக கேட்பாங்க, ஆளுங்கட்சி தான் அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறி நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போலாம் எப்படி தெரியுமில்ல, நாம தான் கேள்வியாக கேட்குறோம், அங்கே எதிர்க்கட்சிகள் பதில் சொல்ல முடியாமல் திணறுது. ஏன்னா அவங்க ஒரு கேள்வியை ஆரம்பிப்பாங்க, நம்ம ஆட்கள் அதுக்கு பதில் கொடுத்துட்டு பதிலடியாக அவங்க என்னென்ன பண்ணாங்கிறத அதுக்கு திருப்பி ஒரு கொஸ்டின் கேட்டால் அவ்வளோதான். ஏன்னா அங்கே ஃபுல்லாகவே ஊழல் லஞ்சன்னு ஸோ திணறி கிடக்காங்க பதில் சொல்ல முடியாமல். ஸோ அதில் தான் கனிமொழித்துறை அமைச்சர் TK பிரபு ஒரே ஒரு கேள்வி கேட்டார், சும்மா நறுக்குன்னு. அதாவது கடந்த ஆட்சி காலத்தில் இந்த எம்சண்ட் ஜல்லி இந்த ரஃப் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் உற்பத்தி பண்ணது பார்த்திங்கன்னா 13 கோடி மெட்ரிக் டன். ஆனால் அவங்க பயன்படுத்தினது எவ்வளோ தூரமாக பயன்படுத்தியிருக்காங்க, 83 கோடி மெட்ரிக் டன். எப்படிங்க, உற்பத்தி பண்ணதே 13 கோடி மெட்ரிக் டன் தான், பயன்படுத்தின செலவு பண்ணது மட்டும் 83 கோடி மெட்ரிக் டன்னா எங்கேருந்து வரும்? ஸோ அப்போனா நல்லா தெரிஞ்சுக்கணும், இவங்க உற்பத்தி பண்ணது அதிகம், ஆனால் இவங்க வந்து கணக்கு கட்டது இவ்வளோ தான் கணக்கு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கப்பா எதிர்த்தரப்புலேருந்து அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். சத்தியமாக யாராலும் பதில் சொல்ல முடியல, ஒருத்தர் மேலே பதில் சொல்லுங்க. ஸோ எல்லாமே ஊழல் லஞ்சம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்களால நம்மளுக்கு பதில் சொல்லவே முடியல. ஆனால் இதெல்லாம் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், மக்கள் லைவில் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். இவங்களுடைய வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்தில் ஏற்றுறாங்க நம்ம ஆட்கள். அதில் சட்டத்துறை அமைச்சர் ஒரு படி மேலே போயிட்டு அவர் பங்குக்கு அப்பப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நங்கூரத்தை போட்டுருவார். அப்படி தான் இப்போ ஒரு கேள்வி கேட்டார். அதாவது காலையிலேருந்து எதிர்த்தரப்புலேருந்து பெரியசாமி நேரு அவர்கள் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சருக்கு அப்பப்போ பார்த்து டஃப் கொடுத்து, நாங்கள் வந்து 8 லட்சம் வீடு கட்டியிருக்கோம், அப்படி கட்டியிருக்கோம், நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேரை மாற்றிச்சு, நீங்கள் பேர் வாங்க பார்க்கிங்களா, அப்படி இப்படின்னு இந்த கலைஞர் கனவு இல்ல திட்டத்தை பற்றி பயங்கரம் பேசியிருந்தாங்க. அப்போ அது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் மாதிரி, அதாவது அவங்க கட்டின வீடு வந்து பார்த்தீங்கன்னா தரம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைட்லேருந்து
அதாவது வேளாண் துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கட்டின வீடுலாம் அங்கங்க தொங்கிட்டு கிடக்கு. ஸோ இது வந்து பேட்ச் ஒர்க் பண்ற அளவுக்கு தான் இருக்கு. ஸோ சரியா நீங்க தரமா கட்டி குடுக்கல மக்கள்ட்ட அப்படின்னு சொல்லி ஒரு குச்சாட்டம் வச்சாரு. அதுக்கு நேரு எந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நாம நார்மலா ஒரு வீடு கட்டுனாலே பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துல அது ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நாம வந்து பணம் தான் குடுக்குறோம். அது வந்து மக்கள் தான், அதாவது பயனாளிகள் தான் அந்த வீட கட்டிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தகுந்த மாரி சில பேர் பணம் இருக்கறனால கூட கொஞ்சம் காச போட்டு ஸ்ட்ராங்கா கட்டுறாங்க. சில பேர் பணம் இல்லாம தராம கொஞ்சம் அவங்க வந்து காசு கம்மியா இருக்கனால அப்படி இப்படி கட்டிக்கிறாங்க. ஸோ இது வந்து பயனாளிகள் கட்டிக்கிறது. ஸோ நாம வந்து அதுக்கு உண்டான நிதிய தான் நம்ம ஒதுக்கி குடுக்குறோம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதுக்கு பதில் குடுத்தார். சரி அது கூட ஒரு வேளை ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கு சட்டத்துறை அமைச்சர் பேசும்போது அது சம்பந்தமா ஒரு பதில்களை கேட்டார். சரி இப்ப வீடாவது பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. அதனால நீங்க வந்து அதுக்கு வந்து எங்களுக்கு குறை சொல்ல முடியாது அப்படி சொல்றீங்க. அதாவது உங்களுடைய ஆட்சி காலத்துல ஒரு பாலம் கட்டி 3 மாசத்துல அந்த பாலம் இடிஞ்சு விழுந்துச்சு. தெரியுமா இல்லையா? அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படி கேட்டது தான். அவன் ஏவா வேலு எந்திரிச்சு ஏன்னா அவர் தான் பதில் சொல்ல முடியாம ஒரு உப்புக்கு சப்பையா ஒரு பயிரை சொல்றாரு. அதாவது கேட்டீங்கன்னா, அந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா, 56 அந்த கண்ணாடி நீரை தாங்குற அளவுக்கு தான் நாங்க அது பிளான் பண்ணதே அப்படிதான் பிளான் பண்ணோம். ஆனா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மழை பயங்கரமான மழை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு 3,00,000 கண்ணாடி தண்ணி கிட்ட வந்துட்டு, ஸோ அதனால தாக்கு பிடிக்க முடியாம அந்த பாலம் சரிஞ்சு விழுந்துட்டு, அப்படி இப்படின்னு அதாவது ஒரு ஒட்டுற மாரி பதில குடுத்தாரு. ஸோ சிரிப்பா தான் இருக்கு. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, லஞ்சம், ஊழல். அதனால தான் பார்த்தீங்கன்னா, அவங்களால எந்த ஒரு கேள்விக்குமே சரியான ஒரு பதிலடி சொல்ல முடியல. ஏன்னா காலங்காலமா ஆட்சி ஆண்டவங்க இவ்வளோ கோடி ரூபா சொத்து எல்லாருமே இவ்வளோ கோடி ரூபா வசதியா இருக்காங்க. வெளிநாட்டுல ஃபுல்லா சொத்து வச்சிருக்காங்க. எப்படி? மக்களுடைய வரி பணம் தான். ஒவ்வொரு திட்டத்துக்கும் மக்கள் நிதிய ஒதுக்கி கணக்கு காட்டிட்டு, ஆனா அந்த நிதி அந்த திட்டத்துக்கு ஒழுங்கா போய் சேராது. அத ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கொள்ளையடிச்சு எதுவுமே தரமா இல்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா, அவங்களால எந்த ஒரு இதுலயுமே பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, திமுக, அதிமுக மாறி மாறி தானே இருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சிலருக்கு விட்டு குடுத்துருவாய்ங்க. ஏன்னா அவங்களும் தப்பு பண்ணியிருப்பாய்ங்க. அவங்களும் கொள்ளையடிச்சிருப்பாய்ங்க. உங்களுக்கு புரியுதுல்ல? ஸோ இவங்க வந்து கேள்வி கேட்டா, அவங்களும் கேள்வி கேட்டான் திருப்பி. அப்ப இந்த திட்டத்த நீ சரியா பண்ணி அப்படின்ட்டு. அதனால பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள்ல அவங்க 2 பேரும் பேசி வச்சே இது பண்ணுவாய்ங்க. உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ரொம்ப தயக்கிற மாட்டாய்ங்க. ஸோ ஆனா, இப்போ புதுசா ஒரு அரசு வந்த உடனே போட்டு பொலன்னு பொளக்குறாய்ங்க. அவங்களால பதிலே சொல்ல முடியல. அதான் உண்மை. ஸோ இத தான் நான் வந்து இந்த வீடியோல சொல்லணும்னு நெனச்சேன். ஸோ இந்த வீடியோவ பார்க்கும்போது மக்கள் உங்க எல்லாருக்கும் என்ன தோணுது? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தடுத்த கட்ட அரசியல் நிகழ்வ பத்தி நம்முடைய வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்க.